ஹலோ வாங்க அஸ்வின் சீக்ரெட் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது இந்த கல்லையும் இதையும் வச்சு ஒரு கோலா உருண்டை மாதிரி பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக ரெடி பண்ணலாம். பார்க்கலாமா? பண்ண ஒரு அகலமான கடாயோ ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க. இது தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி சூடாகிறதுக்கு நம்ம தண்ணி சூடாயிடுச்சு நம்ம இதை போட்டுக்கலாம். இதை சுடு தண்ணியில் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடுங்க. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சிருந்தா ஊருக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் சூடாக இருக்கும். சூடாக இருக்குது. கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி புழிஞ்சி ஒரு தட்டில் போட்டுருக்கலாம். பாருங்க, இதை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு எடுத்துன்னு வரணும். பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி அழைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, ஊறுனா எவ்வளோ பெருசாகிடுது, குண்டு குண்டாக இருக்குது. நல்லா நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் பாருங்க, இஞ்சி, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பாருங்க, எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும். பாருங்க, ரொம்ப நைஸ் அரைக்கூடாது, கொஞ்சம் சொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தோம். பொட்டுக்கடலை இல்லையா, அதை ஜாரில் போட்டு நைஸாக பொடி அடித்து பாருங்க, நைஸாக பொடி அடிச்சுட்டு வந்துடுங்க. நைஸாக மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பொடி பொடியாக நைஸாக அரைச்சிக்கோங்க. அது இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலாலாம் போட்டு நம்ம இந்த உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்குங்க. கைமா உருண்டை மாதிரி இருக்கும், கோலா உருண்டை மாதிரி. பாருங்க, கொத்தமல்லி, நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் அதில் போட்டுக்கிறோம். இஞ்சி பச்சை மிளகாலாம் நம்ம அதில் போட்டுருக்குறோம். இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அது சின்ன ஸ்பூனு, அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி, இது தேவைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணும். இந்த ஈரத்துலேயே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இது நம்ம பேசுது கைமா உருண்டை மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இது சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் அரைச்சிருக்கிறோம். நல்லா அப்படி கம்ம வாசனையாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக உருண்டை இவ்வளோ சைஸில் உருண்டை ஒரு தட்டில் இந்த உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சு சுட்டுக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையும் மீடியம் சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம அதில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இது எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். சூப்பராக வந்தது பாருங்க. உருண்டை நல்லா உள்ள வெந்திருக்கும். சிம்மில் வச்சு சுடுங்க.
சிம்மில் வச்சு இதை பண்ணணும். நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்தது. இன்னும் இருக்கிறது போட்டுட்டு பாருங்கள், சூப்பராக வந்துடுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. யார் யாருக்கு இது ரொம்ப பிடிக்குமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வின் சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய்.